சளி தொந்தரவு, இருமல், அஜீரணம் இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கள் கொள்ளு பாட்டி இந்த பேரிச்சம்பள மிளகு லட்டு தான் செஞ்சு தருவாங்க. ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா போதும், எல்லாம் பறந்து போயிடும். சரி வாங்க வீடியோவில் போய் இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். லட்டு பண்ணுறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் 1 கிலோ பேரிச்சம்பளம் நல்ல கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பளம் நல்ல நெய்யில் மசிஞ்சிடணும். நல்ல நெய்யில் இந்த மாதிரி கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா மசிகிற வரைக்கும் பேரிச்சம்பளத்தை அடுப்பில் ஸ்லிம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிவிடுங்க. நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் பேரிச்சம்பளம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளை பேரிச்சம்பளம் நல்லா உறிஞ்சிடணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ பேரிச்சம்பளமும் மிளகும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ லட்டு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்குங்க. இந்த லட்டுவை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு வேளை தர்றீங்கன்னா கொஞ்சம் மிளகு பொடியை கம்மி பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த லட்டு தினமும் ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சளி தொந்தரவு, இருமல், அஜீரணம் இப்படி எல்லா பிரச்சனைகளும் சட்டுன்னு பறந்து போயிடும். உங்களுக்கு 2-3 நாள்லையே நல்ல வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.